அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, யாராருக்கு தான் எந்தெந்த பட்டத்தை கொடுப்பதென்று இப்போதெல்லாம் தெரியவில்லை. நடிகர் விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இளைய காமராஜர் என்று ஒரு பட்டத்தை ஒரு தரப்பு கொடுத்திருக்கிறது. இளைய காமராஜர் இதெல்லாம் கேட்கும்போது மிக மன வருத்தமாகத்தான் உள்ளது. காமெடியாகவும் உள்ளது, மன வருத்தமாகவும் உள்ளது. ஏன் மன வருத்தமாக உள்ளது என்றால், காமராஜர் எப்படிப்பட்ட தலைவர், எப்படி ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர், இந்திய காங்கிரஸையே கட்டி காத்து தலைமை பண்புடன் வழிநடத்தியவர் காமராஜர். இந்த இந்தியாவிற்கே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். இந்திய இளைஞர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவை கொண்டு வந்தவர் காமராஜர். பட்டினி கிடந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தவர் காமராஜர். இப்படி காமராஜரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். கல்வி கண் திறந்த காமராஜர். இப்போது அனைத்து தரப்பு மக்களும் படிப்பை நோக்கி சென்ற காரணமே காமராஜர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசியால் துவண்டு கிடந்த மக்களை தட்டி எழுப்பி, நான் பள்ளிக்கூடம் போங்க, நான் உங்களுக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி வகுப்பறைக்கு அழைத்து வந்தவர் தாங்க காமராஜர். அவருக்காக அவர் பெயரில் ஒரு அவார்டு கூட வாங்குவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் இளைய காமராஜர் என்று ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. நடிகர் விஜய் இதுவரைக்கும் அவர் என்னங்க செஞ்சுருக்கிறார்? காமராஜர் இந்த நாட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி அல்ல. எல்லா பெண்களின் இடுப்பையும், எல்லா பெண்கள் கன்னத்திலையும் முத்தமிட்டு விளையாடுபவர், கொஞ்சி விளையாடுபவர். அப்படி ஒரு பெண்கள் மோகம் கொண்ட நடிகர் விஜய் அவர்களுக்கு இளைய காமராஜர் பட்டம் கொடுப்பது என்ன நியாயம்? இன்றைய இளைஞர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் அப்படி என்ன செய்தார்? அப்படி என்னதான் செய்தார்? ஒருவரையாவது படிக்க வைத்ததுண்டா அவர்? இல்லை ஒரு நாட்டின் மூலையில் ஏதாவது ஒரு அணை கட்டியதுண்டா? காமராஜர் பெயரில்